entrepreneurship developmentல what is the evolution of the concept of entrepreneur அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேயா, எவல்யூஷன்னா என்ன, எப்படி மாறிட்டு வருது. ஓகே, கான்செப்ட் ஆஃப் ஆண்டர்பிரனர்னா அந்த ஆண்டர்பிரனர்ங்கிற டிஃபைன் பண்ணுறீங்களா யாரை? சரி, இப்போ ஆண்டர்பிரனர்னா யாரு? ஏ பர்சன் ஹூ இஸ் வில்லிங் டு டேக் ரிஸ்க். ஓகேயா, அதாவது உங்கள் பணத்தை போட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லாட்டி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க, அது யுவர் கால் டு ஆண்டர்பிரனர். ஆனால் அது இப்போ ஓகேயா, முதல்ல எப்படி இருந்தது பார்க்கலாம். அதுதான் எவல்யூஷனுங்கிறது. ஓகே, ஒரு 500-700 வருஷம் முன்னாடி இப்போ இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய், மிளகு இதெல்லாம் வந்து கப்பலில் அனுப்பிச்சிருப்போம். எங்கே? அதாவது யூரோப்புக்கு. ஓகேயா, அந்த கப்பலில் அனுப்பிச்சதை அந்த மார்க்கோ போலோங்க ஒரு டிஃபைன் பண்ணுறாரு. தட் மெர்ச்சன்ட் இருக்காங்களே, தேர் கால் ஆண்டர்பிரனர்ஸ். ஏன்னா இங்கே வாங்கிட்டு அங்கே போய் விற்கிறாங்க. ஸோ அதுதான் த ஃபஸ்ட்டு. ஸோ இது கால் ஏர்லி பீரியட். ஓகேயா, அடுத்து மிடில் ஏஜஸ், அதாவது இந்த 15th and 16th சென்ச்சுரியில். ஓகே, இப்படி அமைச்சுவாங்க 16, 17, 18 சம்திங். ஓகே, 16th சென்ச்சுரியில் வந்து எ பர்சன் ஹூ இஸ் மேனேஜிங் லார்ஜ் ப்ராஜெக்ட் இஸ் கால் ஆண்டர்பிரனர். ஓகேயா, இப்போ 17th சென்ச்சுரியில் அதே லார்ஜ் ப்ராஜெக்டை ஒரு கவர்மெண்ட்டை கான்ட்ராக்ட் போட்டு பண்ணான ஆண்டர்பிரனர். இப்போ இன்றைக்கி பார்த்தா நிறைய ஹைவே ப்ராஜெக்ட்லாம் இருக்கும், மெட்ரோ அதெல்லாம். ஓகேயா, ஸோ அதை டிஃபைன் பண்ணுறது, அதை ஒர்க் பண்ணுறது ஆண்டர்பிரனர். ஓகேயா, 18th சென்ச்சுரியில் தான் ஒரு நியூ டேர்ம் வந்தது. அதாவது ரிச்சர்ட்ங்கிறவர் சொன்னார், எ பர்சன் ஹூ பைஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஓகே ஃபேக்டர்ஸ், அண்ட் செல்ஸ் அட் ஹையர் ப்ரைசஸ். செம்ம டெஃபினேஷனில் அது. அதாவது இப்போ நான் லேண்ட், லேபர், ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடக்ஷன், கேபிட்டல் இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸ் ப்ரைஸில் வாங்கிட்டு அதை வேல்யூ ஆட் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து நான் எக்ஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் விற்கிறேன்ல ப்ராஃபிட்டுக்கு, ஹீ இஸ் கால்ட் அன் ஆண்டர்பிரனர் அப்படின்னாரு. யார்? 18th சென்ச்சுரியில் ரிச்சர்ட்ங்கிறவர். ஓகே, அதுதான் இந்த நியூ டெஃபினேஷன். ஓகே, அப்புறம் 19th சென்ச்சுரியில் வந்து மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் தேர் கால் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களும் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கேன், நீங்கள் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, அப்போ நான் 3-4 மேனேஜர்ஸ் அப்பாயின் பண்ணாங்கன்னா அவங்களும் தேர் ஆஸ் குட் அஸ் ஆண்டர்பிரனர். ஓகேயா, 20th சென்ச்சுரியில் அப்படியே மாறிடுச்சுங்க. எ பர்சன் ஹூ கேன் பிரிங் அவுட் ஐடியாஸ் இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஐடியாஸ், அவங்க ஆண்டர்பிரனர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓலா, ஊபர் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன ஐடியா தானே? கரெக்டாக, அது ஏர்பிஎன்பி. இந்தியா பூரா நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டே பண்ணலாம், ஆனால் அவங்கள்ட்ட ரூம்ஸு, ஹோட்டல் எதுவும் கிடையாது அவங்கள்ட்ட. ஸோ அது வந்து ஐடியா. த ஐடியா இஸ் கால்ட் ஆண்டர்பிரனர்ஷிப். ஓகேயா, இப்போ 21st சென்ச்சுரியில் இன்னி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹூ கேன் ஆட் வேல்யூ டு த கரண்ட் ப்ராடக்ட், அவரும் இஸ் கால் ஆல்சோ கால் ஆண்டர்பிரனர். இப்படி யாரோ ஒருத்தர் ஃபுல்லத்தையும் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஈவன் இஃப் யூ ஆட் வேல்யூ இஸ் கால்ட் ஆண்டர்பிரனர். ஓகேயா, ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நான் வந்து மேலே டைட்டில்லையே போட்டிருக்கேன், அங்கேயும் போய் பாருங்கண்ணே. தேங்க்யூ.